இறை ஆற்றலாய், இறைமகா ஆற்றலாய், இறை பிரபஞ்ச ஆற்றலாய், இறை ஞான உயர் ஞான அகத்திய பெருஞான அகத்தியம் பரவி நிற்கின்ற ஜெகத்தியத்தை ஆளுகின்ற சூட்சமத்திலே இறை அமர்ந்த தலமாக, ஜெகதீசன் அமர்ந்த தலமாக, சிவமாக உருப்பெற்ற தலமாக, சிவம் உயர்வணியாம் கைலாய திருப்பணி நிகழ்த்துகின்ற முக்தியதி மோட்சகதி நற்கதி அருள்கின்ற உயர்பணியை உயர் சித்த நிலைக்குள்ளே அமர்ந்தாட்டுகின்ற அற்புதமான தலத்திலே அதிகாலை நேரப் பொழுதிலே அற்புதமான கணங்கள் தன்பணி செய்து பிரம்மமூர்த்த வேலைதனிலே உயர் உற்சாகம் கொண்டு மீண்டும் உயர் பணி தொடங்குகின்ற அற்புதமான இகலோக கால நிலைகளிலே பிரம்மமூர்த்த நாளிகை பொழுதாகிய அற்புதமான பொழுதுதனிலே சபையை ஏற்று நிற்கின்ற, சபையை உயர் நிலையிலே அமர்த்தி உயர் திருவடியாய் சபையை கண்டு அற்புதமாக வணங்கி நிற்கின்ற, எழில்மிகும் ஏற்றமிகும் இறைஞான வழி வருகின்ற, இறை சித்த வழி செல்கின்ற, இறை சித்த வழி வருகின்ற, இறை சூட்சமத்தை அறிந்த அற்புதமான தொடர்பாளர்கள் யாவருக்கும் இறை சபையிலே இருந்த அதிகாலை அற்புதமான அத்தகைய வணங்குதல் முறையை, வணக்க முறையை அற்புதமாக வணங்கி நிற்பவர்களை வணங்கி, வரவேற்று நிற்பவர்களை யுகமாற்றத்தினை, தர்ம யுகத்தினை வரவேற்று அப்பணியில் தன்பணியை இணைத்து செய்கின்ற அற்புதமான இல்சபை கொண்ட யாவருக்கும் உயர்வான வாழ்த்துதலையும் வணங்குதலையும் போற்றுதலையும் ஆசி நிலைகளையும் அனுக்கிரக நிலைகளையும் அருள்கடாட்ச உயர் பிரபஞ்ச சித்த சிவ கடாட்ச ஞான கடாட்ச நிலைகளையெல்லாம் நற்சபையில் இருந்து எப்பொழுதும் வழங்கி வருகின்ற நிகழ்வுகளை மீண்டும் நினைவு கூர்ந்து, மீண்டும் நிகரில்லா அத்தகைய பகிர்வு நிலைதனை பகிர்ந்து உயர்வான உரை வருகின்ற இறைநூலாம் உரைநூலாம் வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு வாழ்வுதனை வளப்படுத்துகின்ற அற்புதமான செறிவுமிக்க செழுமையான செம்மையான ஞான நூலிலே இருந்து நல் வார்த்தைகளை நல்ல ஆசி நிலைகளாக வர நிலைகளாக வழங்கி மகிழ்ந்து, இது போன்ற சித்துக்கள் எங்கேயும் நடக்கலை, நடந்ததா அறியலை, அறியப்படலை, சொல்லலை, சொல்லப்படலை, கேட்கலை, நம்மளும் கேட்கலை, கேட்டவங்க யாரும் நம்மகிட்ட சொல்லலை. இப்படி ஒரு சித்து நடந்தது, இப்படி ஒரு சித்தனுக்கு கொடுத்தாங்க. இறை அமர்ந்து பணி செய்கின்ற தலமாக, கைலாய பணி செய்கின்ற தலமாக, சபையாக, தெய்வங்களெல்லாம் பேசுகிற இடமாக, அது மட்டும் இல்லாது இங்கிருந்து சித்தனுக்குள் இருந்த சித்தானது அஷ்டமா சித்துகள் நிலைகளையெல்லாம் தாண்டிய சித்தாக பிரபஞ்சத்தில் இருக்கின்ற சீடர்களை பிரபஞ்சம் முழுவதும் ஆட்கொண்டு அங்கே இங்கே எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய சீடர்களுக்கு தர்மயுக மாற்றத்தின நூல் வழியாக, ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக, அனுக்கிரகங்கள் வழியாக, ஆசீர்வாதங்கள் வழியாக,
அற்புதமான காட்சிகள் வழியாக வழி நடத்தக்கூடிய அற்புதமான உயர் சபை. இது படிப்படியாக சூட்சமத்தில் பிரபஞ்சத்துக்கே அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் சித்தர்கள் தேவர்கள் உதிர்க்கப்பட்டு அதை செயலாக்கம் பண்ணி வழி நடத்திக்கிட்டு வந்தபோதும் இயல்பு நிலையிலே சித்தன் காண்கின்ற எல்லைகள், சித்தன் பார்க்கின்ற எல்லைகள், சித்தனோட அற்புதமான அத்தகைய பார்வை நிலையில் உள்ள எல்லைகள் மட்டும்தான் சபையினோட இல் சபைகள், கிளை சபைகள், சென்ற இடங்களெல்லாம் கிளை சபைகளோட அற்புதமான அனுகிரகம் பெற்ற தலமாக இயல்பில் மாறிட்டு வருது. சூட்சமத்தில் எல்லா நிலைகளும் நடந்தேறி முருகப்பெருமான 27,000 கோடி லோகங்களுக்கு தலைவனாக வந்து சித்தனுக்குள்ள அமர்ந்த நிலை. சிவராஜ்யம் கரங்களில் பெற்று திருமுருக ராஜ்யத்தையும் ஒன்றிணைத்து ஒரு ராஜ்யமாக அற்புதமாக சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் புடைசூழ அமர்ந்து முடிசூட்டப்பட்டு மகிழ்ந்த அற்புதமான தலம். நவகிரகங்கள் வணங்கி நிற்கின்ற இடம் திருமுருகனை சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை அதிசய அபூர்வ நிலைகளெல்லாம் சபையில் வந்து பதிவு கூட ரொம்ப நீளமாக போடாமல் எவ்வளவு குறுகலாக போடணுமோ குறுஞ்செய்தியாக போடணும்னு நினச்சாலும் கூட இறை சபையை பற்றி பேசையில் இறைநூலில் இருந்து வார்த்தைகளை எடுக்கல நிற்கவே நிற்காது, அது நீண்டுக்கிட்டே போகும். அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு வல்லமையான கண் எதிரே நடக்கக்கூடிய இறை சாட்சியாக, சாட்சி பொருளாக, காட்சி பொருளாக இருந்து சபை எல்லாரையும் வழி நடத்தி வருது. இடர்கள் இன்னல்களை எல்லாம் கலைந்து வருது. வினைகளை வேற இருக்கு, பாப சாபங்களுக்கெல்லாம் விமர்சனம் கொடுக்கு, நற்கதி கொடுக்கு. என்ன நிலைகளில் உள்ள கன நிலைகள்லாம் இங்கே வந்து பாரம் இறக்கி வைக்கதை எல்லாரும் உணர்ந்தாங்க. அந்த சபைக்கு போயிட்டு வந்தால் மனசு இதமாக இருக்குது, மனசு லேசாக இருக்குது, என்னமோ இறக்கி வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னலாம் இங்கே வர்ற ஆட்கள் வந்து அருள்மொழி இங்கே வர்றவங்க வந்து முதிக்காங்க. எத்தனையோ இடர்கள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள். ஆனால் முதல் நிலையில் முழு நிலையில் சபையை வந்து உயர் நிலையாக வச்சு வணங்கி நிற்கல. எல்லா வினை நிலைகளும் அகற்றப்பட்டோடு மட்டும் அல்லாமல் படிப்படியாக அகற்றப்படுவதோடு மற்றும் அல்லாமல் உயர்வினை நிலைகள் எல்லாம் எல்லா விஷயங்களும் வந்து இங்கு தீர்வு கொடுக்கப்படுது, திருத்தி அமைக்கப்படுது, மாற்றி அமைக்கப்படுது. மாற்றி அமைக்கக்கூடிய நிலைக்குள்ள வினை நிலைகள், அதாவது சில விதி நிலைகளை வந்து மாற்ற முடியாத நிலைகளை வந்து இங்கே கொஞ்சம் கஷ்டம். அதாவது இப்படித்தான் இருக்கணும், மன்னிக்க முடியாத நிலைகள் சில இருக்கும். அதற்குண்டான வினை நிலைகளை வந்து அது அனுபவிச்சு தான் ஆகணும். அதற்கும் வந்து உயர் சரணாகதியோடு இருக்கல, அதையும் ஒரு நல்வினை நிலையாக மாற்றி அமைச்சு அருளக்கூடிய அற்புதமான தலம் இது. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது சாட்சிகளோட காட்சியாக நிற்கக்கூடிய ஒரே இறைத்தலம், சித்தர்கள் ஆட்சி நடத்தக்கூடிய இடம், ஆதி கைலாய சிவசூட்சம நூலுங்கிற அற்புதமான யுகமாற்ற ஆயுதத்தை அங்கங்கு இருக்கக்கூடிய சீடர்கள்ட்ட விதையாக விதைச்சி விருட்சமாக வளரச் செய்து கனிகள் கொடுக்கக்கூடிய நிலைக்கு, விதைகளை கொடுக்கக்கூடிய நிலைக்கு அற்புதமான அத்தகைய ஞான பகிர்வாக, நல்யுக மாற்ற பகிர்வாக தர்ம யுகம் மலர்வதற்குண்டான பணியை வந்து சபை வந்து காற்று மழை இடர்கள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் எத்தனை ஏற்ற இறக்கங்கள் ஏச்சுக்கள் பேச்சுக்கள் இகலோகத்தில் இருக்கின்ற சிந்தை மாறி மந்தைக்குள்ளே மடிந்து கிடக்கின்ற, அது மக்கி மண்ணா போக இருக்கின்ற அத்தகைய நிலை கொண்ட இழி மாந்தர்களுக்குள்ளேயெல்லாம் உலாவி இறை சபையை வந்து அமைச்சு இறையாட்சி பண்ணக்கூடிய இடமா தர்ம யுகமாக சிவ சித்த உயர் பிரபஞ்ச சபையை சித்தர்கள் தேவர்கள் துணையோட அவங்களே அமைச்ச சபையாக இருந்து சபை நடத்தப்பட்டு நடாத்தப்பட்டு
நடத்துவிக்கப்பட்டு அவர்களால் ஆற்றல்களால் நடத்துவிக்கப்பட்டு வழி நடத்தப்படுகிறது. வழி நடந்து வருகிறோம். யாவரும் வந்து வழி நடக்க வரவேற்று நிற்கிறோம். ஓம் அகதீஷாய நமக. ஒவ்வொரு காலை பொழுதும், ஒவ்வொரு நேரப்பொழுதும், ஒவ்வொரு நாளிகை பொழுதும் உயர் சபையானது மாறிக்கொண்டே உயர் சூட்சமத்திலே வந்து கொண்டிருக்கின்றது. அனைவரும் அற்புதமாக வந்து அனுக்கிரக நிலைகளை பெற்று அருளாசி, அருளானந்த, சிவானந்த, சித்தானந்த, உயரானந்த ஐஸ்வர்ய நிலைகளை எல்லாம், நல் ஞான நிலைகளை எல்லாம் அத்துணை நிலைக்குள்ளும் இகலோகத்திலே இருக்கின்ற எல்லா நிலைக்குள்ளையும் இருந்துக்கோங்க. எல்லா விஷயங்களும் அதிக அளவு மகிழ்ச்சி அனுபவிச்சுக்கோங்க. ஆனால் அதை யாரையும் இடறி விடதா, இன்னல் கொடுக்கதா, துன்பம் கொடுக்கதா, துயரம் கொடுக்கதா, கண்ணீருக்கு மேலே அமர்ந்து மகிழ்ச்சி வரக்கூடிய நிகழ்வாக இருக்கக்கூடாது. பிற துன்பங்களுக்கு மேலே நம்ம இன்பம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கை தான் இங்கே. எல்லா ஜீவராசிகளும் இறையினோட ஆற்றலில் இருந்து வந்தவர்களே. இறையாக தான் எல்லாரையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற நிலை தான் இங்கே சொல்லப்படுது. அத்துணை நிலைகளுக்கும் மூலமாக இருக்கிறது அன்பு தான். அன்பே கடவுள், அன்பே சிவம், அன்பே ஆற்றல் அப்படின்லாம் ஏகப்பட்ட எத்தனையோ மொழிகள் சொல்லப்பட்டு வருது. அதை தான் இங்கே அன்பை தான் ஆயுதமாக வச்சு சபை ஆட்சி பண்ணுது. அன்பு அப்படிங்கிற அற்புதமான நிலைக்குள்ள எல்லா நிலைகளும் அடங்கி நிற்கி, கருணையில் இருந்து, மன்னித்தல்ல இருந்து, மறத்தல்ல இருந்து, காத்தல்ல இருந்து, அருளல்ல இருந்து, அரவணைப்பில் இருந்து எல்லாம் அன்புக்குள்ள அடக்கம். அன்பை ஆயுதமாக வச்சு அரசாட்சி செய்கின்ற, சித்தர்கள் ஆட்சி செய்கின்ற, சிவராஜ்யமாக திகழ்கின்ற, சிவராஜ்யம் புரிகின்ற, இறையாட்சி புரிகின்ற இறை மகா சபையிலே இருந்து அத்தகைய களி நிலையில் இருந்து நல் தர்ம யுகத்தை கண்டு வணங்கி உயர் நிலையிலே கொண்டு, உன்னத நிலையிலே கொண்டு, ஒவ்வொருவருக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான், உணர்வீர், உணர்ந்து கொள்வீர் என்கின்ற அற்புதமான நிலை தான் சபையில் இருந்து சொல்லப்படுது. எல்லாருக்குள்ளும் கடவுள் இருக்கார். அதற்கு நம்ம நிலைகள், வினை நிலைகளாக ஏற்ற இறக்கங்கள், காமக்ரோத லோப மதம் ஆச்சரிய பஞ்ச இந்திரிய நிலைகள் எல்லாமே வந்து அதனோட ஏற்ற இறக்கங்களோட கலந்து இறையை உணர தன்மையில் இறை நம் தான் அப்படின்னு தெரிய, நாம் தான் இறை அப்படிங்கிறது அந்த உயர் சூட்சமம் தெரியாமல் உலாவி வருகின்ற அத்தகைய நிலை கொண்ட நம்போன்ற மாந்தர்களை கடை தேற்றுகின்ற நிகழ்வாக சித்தர்களும் தேவர்களும் இருந்து ஆட்சி பண்ணுதாங்க. அங்கே இங்கே எங்கே தேடி எல்லைகள் தோறும் சென்று வேற்றுமொழி பேசுகின்ற குருவானவர்களை எல்லாம் சந்தித்து மௌன மொழி பேசி நிற்கின்ற குருவாக இருக்கின்ற அப்படி வேறுபட்ட மாறுபட்ட நிலையில் உள்ள மானிடர்களை சந்தித்து ஏதோ கிடைத்து விடும் அப்படிங்கிற ஒரு வீண் பயணம் மேற்கொள்ளாமல், வெட்டி பயணம் மேற்கொள்ளாமல், ஒரு பாசாங்கு நிலைக்காக பயணம் மேற்கொள்ளாமல், பகட்டு நிலைக்காமல் பயணம் மேற்கொள்ளாமல், தன்னை அடையாளப்படுத்திக்கிட்ட நானும் இந்த குருநாதர்கிட்ட போனேன், இந்த எல்லைக்கு போனேன், இங்கே வணங்கி என்னென்ன அடையாளங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, இன்ன விஷயங்கள் செஞ்சேன், இவ்வளவு அன்னதானத்துக்கு உதவி பண்ணேன், இவ்வளவு விஷயங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வெட்டி பெருமை பேசிக்கிட்டு இருக்காம, வீணாக போகதை விட்டுட்டு, விரயமாக போகதை விட்டுட்டு, தெரியாத ஊருக்கு தெரியாத பாதையில் பயணிக்க எண்ணாமல், தெரிஞ்ச ஊருக்கு தெரிஞ்ச பாதையில், அறிஞ்ச பாதையில் பயணப்பட்டு, ஊர் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் பயணம் இல்லாமல், இருக்கின்ற ஊருக்கு இருக்கின்ற பாதையில் பயணப்பட்டு உயர்வடையுங்க, உன்னதமடையுங்க. உயர்வடைஞ்சு உன்னதமடைஞ்சு அடுத்தவங்களுக்கும் அதை கற்றுக் கொடுங்க அப்படிங்கிற அற்புதமான நிலைதனை
இறையமர்ந்து சொல்லிக்கிட்டு வரக்கூடிய அற்புதமான சபை. ஒட்டுமொத்த தேவர்களும் சித்தர்களும் அத்தனை இனங்களும் நேரடியாக மானிட உருவில் பேசக்கூடிய அற்புதமான தலம். கண்டவர் விண்டிலர் அப்படிங்கிற வாக்க பொய்யாக்கி இங்கே கண்டவர்கள் வென்றுவாங்க அப்படிங்கிறத உயர்வான உண்மையை கூறி உயர்வான காலை பொழுதிலே உயர்வான வணக்கமாக உங்களை அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறோம். ஓம் அகதீஷாய நமக.